ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிதாபுரம் தொகுதியில் மாபெரும் வெற்றி, எதிர்க்கட்சி தலைவராகிறாரா பவன் கல்யாண். நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் பிதாபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி இருக்கிறார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரான வங்கா கீதாவை விட கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாது மொத்தமாக போட்டியிட்ட 21 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வெற்றி, 16 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதால் எதிர்க்கட்சி தலைவராவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் பவனின் அரசியல் பயணம் குறித்து பார்ப்போம். தெலுங்கு சினிமாவின் மெகாஸ்டாரான சிரஞ்சீவியின் தம்பிதான் பவன் கல்யாண். சிரஞ்சீவியை போலவே பவன் கல்யாணுக்கும் மிகப்பெரிய ரசிக பட்டாளம் உண்டு. அரசியல் என்று பார்த்தால் 2008ஆம் ஆண்டு சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் கட்சியை தொடங்கிய போது அதில் தன்னை இணைத்துக் கொண்டார் பவன் கல்யாண். அந்த கட்சியின் இளைஞர் அமைப்பான யுவராஜ்யத்தின் தலைவராகவும் இருந்தார். அந்த கட்சி 2009 தேர்தலில் போட்டியிட்ட போது பவன் கல்யாண் போட்டியிடவில்லை. பின்னர் சிரஞ்சீவி காங்கிரஸில் கட்சியை இணைத்த பிறகு அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த பவன் கல்யாண் 2014ஆம் ஆண்டு ஜனசேனா என்னும் கட்சியை தொடங்கினார். அப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்தார் பவன் கல்யாண். 2018ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் பவன் கல்யாண். தொடர்ந்து 2019 ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இணைந்து 140 தொகுதிகளில் போட்டியிட்டது ஜனசேனா. பவன் கல்யாண் கஜுவாகா மற்றும் பீமாவரம் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே தோல்வியுற்றார். ஜனசேனா அவரின் கட்சி 5.5% வாக்குகளை பெற்றது. இருந்தபோதும் பவனுக்கு கிடைத்த ஆதரவு, அவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களிலெல்லாம் அவருக்கு கூடிய கூட்டத்தை ஒப்பிடும்போது அது மிகுந்த ஏமாற்றம் தான். இந்நிலையில் இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜக உள்ளடக்கிய பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தார் பவன் கல்யாண். அவரின் கட்சிக்கு 21 தொகுதிகள் சட்டமன்றத்துக்கும் 2 தொகுதிகள் நாடாளுமன்றத்திற்கும் ஒதுக்கப்பட்டது. பவன் கல்யாண் பிதாபுரம் தொகுதியில் களமிறங்கினார். பிதாபுரம் தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக வங்கா கீதாவை வேட்பாளராக களமிறக்கினார் ஜெகன். தற்போது அந்த தொகுதியில் வங்கா கீதாவை விட கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாது ஆந்திராவில் எதிர்க்கட்சியாக அமர 18 இடங்களில் வெல்ல வேண்டும். தற்போது வரை 11 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது ஜெகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி. ஆனால் ஜனசேனா மொத்தமாக போட்டியிட்ட 21 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வெற்றி, 16 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதால் பவன் கல்யாணுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.